Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு முக்கியமா கவனிக்க வேண்டியது வந்து அரிசி. சாதம் வந்து ஒண்ணோடு ஒண்ணு ஒட்டாம உதிரியா இருக்கணும். அப்பதான் வந்து ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ சாதம் பண்றதுக்கு தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசி சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய். அப்பதான் வந்து சாதம் ஒண்ணோடு ஒண்ணு ஒட்டாது. இப்போ இதில் வந்து நம்ம அரிசி சேர்க்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் பாஸ்மதி அரிசியை தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இதை உள்ள சேர்த்துடலாம். ஏற்கனவே அரிசி நல்லா ஊறினதுனால சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், சாதம் நல்லா ரெடி ஆகியாச்சு. இதை வந்து வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு இதில் விரித்து வச்சுருங்க. இப்போ பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 150 கிராம் வீட்டில் பண்ண பன்னீர் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மிளகு, அப்புறமா கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை கலந்து வச்சுருங்க. அடுத்தது இந்த பன்னீரை லைட்டாக நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து நல்லா பொன்னிற ஆகிறது வரைக்கும் இது பொரியட்டும். இப்போ இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ பன்னீர் ரெடி ஆகியாச்சு. அடுத்தது ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிடுங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் குட்டியாக நறுக்கின இஞ்சி, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் குட்டியாக நறுக்கின பூண்டு, ரெண்டும் லைட்டாக வதங்கட்டும். இப்போ இதில் பாதி வெங்காயம், கூடவே 1 கேரட், கொஞ்சம் முட்டைக்கோஸ், அப்புறமா 5லேருந்து 6 பீன்ஸ், கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ காய் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம சாஸ் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1 டீஸ்பூன் சில்லி சாஸும் 1 டீஸ்பூன் சோயா சாஸும் எடுத்திருக்கேன். சாஸ் சேர்க்காமலேயும் பண்ணலாம், ஆனால் சேர்த்து பண்ணோன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சாஸ் சேர்த்துக்கிறோம். 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், கூடவே 1 டீஸ்பூன் சோயா சாஸ். டார்க் சோயா சாஸ்னால் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க, இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதை கலந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம்ல அந்த சாதம், அதையும் உள்ளே சேர்த்துருங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர், தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயத்தலை, கடைசியாக கொஞ்சம் மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோன்னா சுவையான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தயார். அவ்வளோதான். சாதம் எவ்வளோ அழகாக உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். டடா, நம்மளோட பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக தயாராகியாச்சு. இது வந்து 2லேருந்து 3 பேருக்கு போதுமான அளவு இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த சுவையான பன்னீர் ஃப்ரைட் ரைஸை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.